السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கருணையை தன் மீது கடமையாக்கி கொண்ட எல்லாம் வல்ல ஏக இறைவனாகிய சர்வ வல்லமை படைத்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, சத்திய மார்க்கமாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நன்மக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, சிறப்புமிக்க இன்றைய தினத்தின் இந்த ஜும்மா உரையிலே அல்லாஹ்வுடைய வேதமான திருக்குர்ஆனின் போதனைகளாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உபதேசங்களாகவும் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்ற செய்தி என்னவென்றால், நடைபெறுகின்ற சில சம்பவங்கள், நம்மை சுற்றி நடக்கின்ற சில காரியங்கள், சம்பவங்கள் குறித்து அதற்கு சாட்சிகளாக இருக்கக்கூடிய நாம், அந்த சாட்சிகளாக இருக்கக்கூடிய நாம் எப்படிப்பட்ட ஒரு சாட்சியாக நாம் இருக்க வேண்டும்? சாட்சி கூறுதல் என்றால் என்ன? அந்த சாட்சி என்பது அதனுடைய நன்மை தீன்மை என்ன? இது குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த சாட்சி கூறுதல் என்பதை எந்த அர்த்தத்தில் நமக்கு கூறுகிறார்கள்? இந்த சாட்சி கூறுதலின் நமக்கு கிடைக்கின்ற நன்மை என்ன, தீமை என்ன என்பது குறித்து இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மா உரையிலே நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்புடன் கொண்ட சகோதர சகோதரர்களே, சாட்சி கூறுதல் என்ற தலைப்பை கேட்ட உடனேயே உங்களுக்கு புரிந்தும் புரியாதது போல இருக்கும். அது என்ன சாட்சி கூறுவது? சாட்சி கூறுதல் என்றால் என்ன? இதை பற்றி குர்ஆன்ல என்ன இருக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லியிருக்காங்க? இதன் அடிப்படையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் கொஞ்சம் புரிந்தும் புரியாதது போல இருக்கும். விவரமாக எடுத்து சொல்லும் போதுதான் இதனுடைய முக்கியத்துவத்தை நாம புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பல இடங்களில் கூறுகின்றான். பல இடங்களில் எடுத்து பார்த்தோம்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களை என்று அழைத்து கூறுகின்றான். வல்லதீன லா யஷ்ஹதுன ஸூர, என்னுடைய அடியார்கள் பொய் சாட்சி கூற மாட்டார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், என்னுடைய அடியார்கள் பொய் சாட்சி கூற மாட்டார்கள். வ இதா மர்ரு பில் லஹவி மர்ரு கிராமா, வீணான ஒரு செய்தியை கேள்விப்பட்டால், வீணான ஒரு சம்பவத்தை பார்த்தால், அது குறித்த தகவல் தங்களுக்கு கிடைத்தால் அதை கடந்து கண்ணியமாக கடந்து சென்று விடுவார்கள். அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இப்படி ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டான். அதே போல 33வது அத்தியாயம் 70வது வசனத்துல பார்த்தோம்னா, சூரத்துல் அஹ்ஸாப் என்ற அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா, நீங்கள் பேசும்போது நேர்மையான சொல்லை கொண்டு சாட்சி கூறுங்கள், நேர்மையான சொல்லை கொண்டு பேசுங்கள். இப்படி அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே நிறைய இடங்கள்ல சொல்லி காட்டான். அப்ப அப்படின்னா என்ன, எதுக்கு அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டான்? நேர்மையான சாட்சி என்றால் என்ன? எதை குறித்து நாம சாட்சி கூறணும் என்று பார்த்தோம்னா, பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நாம பார்க்கிறோம், நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற சத்திய மார்க்க இஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்திலும் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முஸ்லிம்களை, அது ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி, அவர்களை எல்லா விஷயத்திலும் சிறந்த மனிதர்களாக உருவாக்க நினைக்குது. அது நம்ம சின்ன விஷயம் நினைக்கிறத கூட மற்றவர்கள் அதை சின்னதா நினைக்கலாம். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் அதுல சரியா இருக்கணும்னு நினைக்குது. அந்த சிறிய விஷயம் தான் நாளைக்கு மூலாதாரமாக போகிறது, பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் வதந்திகளாக பரவுகிறது. பார்க்கிறோமா இல்லையா? எந்த அளவுக்குன்னா, ஒட்டுமொத்த மக்களின் தினசரி வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அளவுல வதந்திகள்லாம் ரெக்க கட்டி பறக்கும். அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இந்த விஷயத்துல கூட ஒரு முஸ்லீம் எப்படி நடந்துக்கணும்? ஒரு ஆணாகிய முஸ்லீமாகிய ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி, இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் போது நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இது புரிந்து கொள்ளணும்னா, சமீபத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னா நாம புரிந்து கொள்ளலாம். எப்படின்னா, ஒரு சில தினங்களுக்கு முன்பு, சரியாக சொல்வதானால் நோன்பு பெருநாளைக்கு ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பு எங்கோ நடந்த ஒரு சம்பவம்
ஒரு செய்தியாக்கப்பட்டு மிக பரபரப்பாக ஊடகங்களில் பேசப்பட்டு தொலைக்காட்சிகளில் பரப்பப்பட்டு ஒட்டுமொத்த மக்களும் அதை பற்றியே பேசிக் கொண்டிருந்தாங்க. மொத்த மக்களின் அது வாழ்க்கையே பாதித்தது. சிந்தனையில் அதுவே இருந்தது. பெரிய குழப்பங்கள், பெரிய மன உளைச்சல்கள் இப்படி எல்லாம் இருந்தது. என்ன விஷயம்? ரொம்ப சின்ன விஷயம். என்ன? இந்த மருதாணி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா? பெண்கள் வைத்துக் கொள்கின்ற இந்த மருதாணி சம்பந்தப்பட்ட விஷயம் எங்கோ நடந்த ஒரு சம்பவம். மருதாணியை போட்டுக்கொண்ட யாரோ ஒரு பெண் அதில் உள்ள வேதிப்பொருள்களின் பக்க விளைவுகளால் ஏதோ ஏற்பட்டு ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. இது எப்படி ஒரு வதந்திகளாக பரவியது நாமெல்லாம் அறிந்து வச்சிருந்தோமா இல்லையா? நாமும் அதுல உட்படுத்தமா இல்லையா? பல பேர் இதை சொல்லி தெரிஞ்சோமா இல்லையா? எல்லாருக்கும் SMS அனுப்பணுமா இல்லையா? இல்லையா? செஞ்சோமா இல்லையா? செய்தி என்னன்னு தெரியாம உடனே பல பேருக்கு SMS அனுப்பணுமா இல்லையா? போன் போட்டு சொன்னமா இல்லையா? யாரும் மருதாணி போட்டுக்காதீங்க போட்டு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அப்ப இது ஒரு சம்பவம் நடக்குதா? இதுதான் நான் சொல்றேன். இதுக்கு நீங்க எப்படி சாட்சியா இருக்கணும்? சம்பவம் நடக்குது இல்ல, இதுக்கு நீங்க எப்படி நீங்க முஸ்லிம்கள் சாட்சியா இருக்கணும்? இதுதான் சாட்சி வருது இல்லையா? இந்த சாட்சி என்பதன் இந்த சாட்சி கூறுதல் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ளாததால தான் இது போன்ற விஷயங்களை நாமளும் பலியாகி போயிடும் இல்லையா? என்ன மாதிரியான வதந்திகள்? அதை போட்டுக்கொண்ட ஒரு பெண்மணியின் கை வெட்டப்பட்டு எடுக்க கையை ஆபரேஷன் பண்ணி எடுத்தாச்சு, இப்படிலாம் SMS வந்துச்சு. இதை நம்பினார்கள் மக்கள். இன்னும் சொல்ல போனா 300 பேர் ஒரேடியா வந்து போயிட்டாங்க ஒரு மருத்துவமனையில. கேள்விப்பட்டீங்களா இல்லையா? 300 பேர், ஒரு ஊரே காலி ஆயிடுச்சு. ஒரு கடையை சீல் வைக்கப்பட்டு விட்டது. மருதாணி வீட்டுல கடையை ஏதாவது இப்படி நடந்துச்சா? நம்ம அனுப்பணுமா இல்லையா SMS? நம்ம எல்லாத்துக்கும் குறுந்தவரை அனுப்பணுமா இல்லையா? அப்ப இந்த வதந்திக்கு நாமும் பலியாகி விட்டோம். இந்த சம்பவத்திற்கு ஒரு பொய் சாட்சி ஆகிவிட்டோம். ஆயிட்டோமா இல்லையா? அப்ப சாட்சி கூறுதல் என்ன நமக்கு தெரியாததால இது போன்ற, இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அன்றாட வாழ்க்கையில இது போன்ற ஏராளமான விஷயங்கள்ல நாம் பலியாகி கொண்டிருக்கின்றோம். காரணம், நாம் அது சரியா விசாரிக்கிறது இல்லை. அது எப்படி நம்ம சாட்சியா இருக்கணும்? சின்ன விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா நம்முடைய ஒரு விஷயத்தையும் மலக்குமார்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எதையுமே எல்லாம் மறக்க மாட்டான். நாளைக்கு மறுமையில எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடணும். பொய்யான ஒரு விஷயத்தை இந்த ஊருக்குள்ள பரப்புனா இதுக்கு போய் அல்லாட்ட பதில் சொல்லணும். வதந்திகளை பரப்பினா இதுக்கு போய் பதில் சொல்லணும். அவதூறுகளை, ஒரு ஆள் மேல் இட்டு கட்டப்பட்ட அவதூறுகளை சொன்னா இதுக்கு அல்லாடுக்காக நாம் பதில் சொல்லி ஆகணும். அப்ப இந்த சாட்சி கூறுதல் என்பதை நாம் ஒரு குறுகிய வட்டத்துல சிந்திச்சதாலதான் இதை பற்றிய ஒரு உள்ளார்த்தமான விஷயம் நமக்கு விளங்கல. குர்ஆன் என்ன சொல்கிறது, அல்லாஹ் எப்படி இந்த சாட்சி கூறுதல் என்பதை எப்படி பயன்படுத்தினார்கள், எப்படி வாழ்ந்து காட்டினார்கள், இதனுடைய விஷயங்கள் நமக்கு தெரியாததான் குறுகிய வட்டத்துல சிந்திக்கிறோம். எப்படி சாட்சி கூறுறதுனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நீ ஒரு சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனசுல என்ன வரும்? உடனே ஒரு நீதிமன்றம் தான் நம்ம கண்ணு முன்னாடி, ஒரு கோர்ட்டு வரும், அங்க ஒரு கேஸ், ஒரு வழக்கு, அதுல நம்ம போய் சாட்சி சொல்லு. சாட்சி கூறனே தானே ஞாபகத்துல வந்து நமக்கு, வேற எதுவுமே வராது. இல்லைன்னா திருமணத்துல சாட்சி, 2 சாட்சி இல்லையா? திருமண பதிவு புத்தகத்துல சாட்சி கையெழுத்து போடுறோமே, இது ஞாபகத்துக்கு வரும். அடுத்தது என்ன? ஒரு பத்திரங்களில் பத்திர பதிவுகள், பொருட்களை வாங்கும் போது கொடுக்கும் போது இதுக்கு சாட்சி. இது 3 தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். குர்ஆன் அதிக சாட்சின்னு சொல்லுது, அது சாட்சி தான், அந்த அர்த்தத்துல சொல்லல. இப்ப அல்லாஹ் நம்ம சொல்லி காட்ட அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்றான்? விசுவாசம் கொண்ட மக்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் பொய் சாட்சி, அதாவது வல்லதீனல்லாஹ் யஷ்ஹதுன ஸூல, அவர்கள் பொய் சாட்சி கூற மாட்டார்கள். இது எல்லாத்துக்கும் இந்த அர்த்தம் பறந்து விரிந்த நிலையில அவர் இஸ்லாத்தை பொறுத்தவரையில எப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி நமக்கு ஞாபகத்துக்கு வரும். சாட்சி அப்படின்னா கோர்ட்ல சொல்லக்கூடிய சாட்சி, கல்யாணத்துல போடக்கூடிய சாட்சி, இதுதான் நமக்கு தெரியும். இது அல்ல. எப்படின்னா நம்ம வாழ்க்கையில் தினசரி சம்பவங்கள்ல நாம் அனைவரும் ஏதாவது ஒரு இடத்துல சாட்சிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஏதாவது ஒரு 4 பேர் பேசணும்னா அந்த பேசக்கூடிய விஷயங்கள்ல நாம சாட்சிகளாக இருக்கிறோம். இது பதிவு பண்ணப்படுகிறது. இப்படி நாம் ஒவ்வொரு மனிதர் குறித்தும், இப்போ ஒரு மனிதரை பத்தி நம்மகிட்ட வந்து கேட்கிறார் ஒருத்தர், எங்க இந்த நாள் எப்படி, இவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு நம்மகிட்ட கேட்கிறாருங்களா, அவரை பத்தி நமக்கு தெரியும், தெரிஞ்சதால்தான் வந்து கேட்கிறார். கேட்கக்கூடியவருக்கு தெரியல, இன்னொரு 3வது மனிதரை பற்றி அவர் கேட்கிறார். இந்த மனிதர் இருக்காரு, இது அன்றாட வாழ்க்கையில நடக்குதாவியா நமக்கு? இன்னொரு மனிதரை பற்றி வந்து கேட்பாரு, இவரை பத்தி சொல்லுங்க, எப்படி, ஒரு ஏதோ ஒரு காரணம். அப்படி சொல்லும் போது நம்மளுடைய வார்த்தையை அவர் எதிர்பார்க்கிறது, நம்ம என்ன சொல்ல போறோமோ இதை வச்சுதான் அந்த மனிதனுடைய நிலை அங்க தீர்மானிக்கப்பட போகுது இல்லையா?
இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம்? ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, இந்த இருக்காரு, இந்த பக்கத்து வீட்டுக்காரு, அடுத்த இருக்காரு, ஜமாத்துல உள்ளவர், இவரை பத்தி இவர் எப்படி, நான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்கும் போது கேட்டவருக்கு தெரியல, நமக்கு தெரியும் நினைச்சு வந்து கேட்கிறாரு. அப்ப நம்ம இப்ப சொல்ல போறோம் பாத்தீங்கன்னா, இது என்ன? இதுதான் அவரை குறித்து நாம் கூறுகின்ற சாட்சி. கலங்கிட்டீங்களா? தவறா சொன்னோம்னு கொஞ்சம் கூட கூட இட்டு கட்டி சொல்லணுங்க, இதே மலக்குமார்கள் பதிச்சிருவாங்க இல்லையா? அப்படி சொல்லணுமா இல்லையா? அப்படியே உள்ளபடியா நம்ம சொல்றோம். ஆனா ஒரு சம்பவமே நடக்குது, ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு விபத்து நடக்குது, அதை நம்ம பார்த்துட்டு வரோம், ஊருக்குள்ள வரோம், இங்க ஒரு விபத்து நடந்துருச்சு, அப்படியே என்ன பண்ண நினைச்சு சொல்லு, உள்ளபடி சொல்லுவோமா? நம்ம பார்த்த மாதிரி சொல்லுவோமா? அதுல கொஞ்சம் கண்ணு காது மூக்கு வச்சு அதுல கொஞ்சம் அப்படியே இட்டு கட்டி அதுக்கு ஒரு பில்டப் கொடுத்து அதை சுவாரஸ்யமாக்கி சொல்றமா இல்லையா? அப்ப நடைபெற்ற சம்பவத்திற்கு அது பற்றிய சாட்சியை நாம் அளிக்கும் போது கூட குறைய சொல்லி கேட்கிறவங்க என்ன ஆகுது? நம்ம சொல்றதான் அவங்க நம்புவாங்க. இப்படித்தாங்க வதந்திகள் எல்லாம் பரவும். இந்த வதந்திகள் எப்படி நடக்கிற சம்பவம் வேற இருக்கும், கண்ணு காது மூக்கு வச்சு இட்டு கட்டி சொல்லும் போது அந்த சம்பவம் பல பேர் வாய்களா போகும்போது அது மிகப்பெரிய குழப்பத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்தும், அது மிகப்பெரிய பிளவுகளை ஏற்படுத்தா இல்லையா? ஒரு ஊர்ல இனக்கலவரம் நடந்தா கூட, ஏதோ ஒரு மாநிலத்தில் இனக்கலவரம் நடந்தா கூட நடந்த சம்பவம் உண்மையிலே ஒண்ணா இருக்கும். இங்க வதந்தி எப்படி பரவும்? பல மாதிரி போகும். அப்ப இதுக்கு நாம சாட்சியா இருந்துட்டோம்னா நாளைக்கு மறுமையில அல்ல இதே நம்ம பிறகுதா இல்லையா? நாளைக்கு அல்ல இதே மறுமையில நம்மகிட்ட விசாரிப்பான். இதத்தான் சாட்சி கூறும்போது கவனமா இருங்க. எந்த ஒரு தினசரி நடக்குதா இல்லையா? தினசரி இது போல சம்பவத்தை நம்ம உட்படுறோமா இல்லையா? ஏதாவது நம்ம யாராவது கேட்பாங்க, ஏதாவது சம்பவம் நடக்குது, வியாபாரத்துல நம்ம சாட்சி. ஒரு பொருளை விக்கிறோம்னா வாங்குறவனுக்கு தெரியாது என்ன எதுன்னு, விக்கிற நமக்கு தான் தெரியணும், கூட குறைய போயிடக்கூடாது. சாட்சி நம்ம இங்க சாட்சி பதிவு பண்ணப்படுது தெரியுதா? அப்ப சாட்சி என்பது கோர்ட்டுல நடக்கிற மட்டும் கிடையாது, அன்றாட வாழ்க்கையில அல்லாஹ் நீதிபதியாக இருந்து கொண்டிருக்கிறான். கவனிச்சீங்களா? அல்லாஹ் நீதிபதியா இருக்கிறான், எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கிறான். அல்லாஹ் ஒன்னொன்னே பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு விஷயத்தை பத்தி தெரியாதவன்கிட்ட சொல்லும் போது கூட குறைய இல்லாம, கொஞ்சம் கண்ணுக்காக மூக்கு வச்சு சொல்லாம, இட்டு கட்டி பேசாம, முடிந்த வரையில் உள்ளபடி சொல்லி பாருங்க. இவன் தான் உண்மையான சாட்சி. அல்லாஹ் அல்ல சொல்றான், என்னுடைய அடியார்கள் பொய் சாட்சி கூற மாட்டார்கள், பார்த்ததா சொல்ல மாட்டாங்க, என்ன பார்த்தாலும் அதை மிகைப்படுத்தி சொல்ல மாட்டாங்க. இந்த பண்பு ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் இருந்துட்டா மாதிரி வதந்திகள் பரவுமா? சிந்திச்சு பாருங்க, குழப்பங்கள் ஏற்படுமா? இது ரொம்ப நுணுக்கமா பார்க்க வேண்டியிருக்கு. அல்லாஹ் சொல்றான் 4வது அத்தியாயத்துல எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. 135 வசனம் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்ட மக்களே, கூனு கவ்வாமீன பில் கிஸ்தி, நீங்கள் நீதியை நிலைநிறுத்துங்கள், நீதியை நிலைநிறுத்துபவர்களாக, ஷுஹதா லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக சாட்சி கூறுபவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். எவ்வளவு அற்புதமான வசனம் பாருங்க. அல்லாஹ் சொன்னா ஷுஹதா லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக ஒரு சம்பவத்தை பத்தி நீங்க சாட்சி கூறணும், அப்படி இப்படி சொல்லிடக்கூடாது. சொல்றேன் அது எப்படி இருக்கணும்? அந்த சொல்லக்கூடிய விஷயம் வலவ் அலா அன்ஃபுசிக்கும், அது உங்களுக்கோ, அவில் வாலிதைனி, உங்கள் பெற்றோருக்கோ, வல் அக்ரபீன், உங்கள் நெருங்கிய உறவினர்களுக்கோ பாதகமாக இருந்தாலும் சரி. அதான் சொல்றாங்க, பாதகம்னு நினைச்சா கூட ஒரு இட்டு கட்டி பேசுறாத, கூட குறைய பேசுறாத, உனக்கு பாதகமா வரும், உன் உறவினருக்கு பாதகமா இருக்கும், உன் பெற்றோருக்கு பாதகமா இருக்கும். அப்படியே இருந்தாலும் நீ எந்த சம்பவத்தை பார்த்தியோ அதை அப்படியே சொல்லு, அதுக்கு சாட்சி கூறு, அப்படி இப்படி கூட்டி குறைச்சு சொல்லிடாத என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இன்னும் சொல்றாம ஈயக்கும் கனியன் அவன் ஃபகீரன், அவர் செல்வந்தராக இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி. நம்ம இருக்காது அந்த பண்பு. வசதி படைச்சவரை பற்றி சொல்லும் போது ஒரு பேச்சு பேசுவோம், அதே வசதி இல்லாதவரை பற்றி சொல்லும் போது வேற பேச்சு பேசுவோம். சாட்சி மாதிரி பார்த்தீங்களா? அதான் சொல்றான், ஈயக்கும் கனியன் அவன் ஃபகீரன், அவர் செல்வந்தராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அவ்விருவருக்கும் அல்லாஹ் பொறுப்பாளன். நீங்கள் சொல்லுவதில் உங்கள் மனோ இச்சையை பின்பற்றி விடாதீர்கள். உங்க மனசு என்ன சொல்லுதோ அது மாதிரி இட்டு கட்டி பேசிவிடாங்க, சாட்சி கூறிடாதீங்க, அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை சொல்லிடாதீங்க. நீங்கள் நியாயம் வழங்குவதில் மன இச்சையை பின்பற்றி விடாதீர்கள். அந்த நீங்கள் சாட்சியத்தை மாற்றி கூறினால்
என்ன உண்மையா நடந்துச்சோ அதற்கு மாற்றி கூறினால் அல்லது புறக்கணித்தால் நீங்கள் சொல்வதை செய்வாற்றை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். எவ்வளவு அற்புதமான விஷயம், எவ்வளவு அற்புதமான வசனம் இது. கடைபிடித்துட்டு இருக்கோமா? கூட குறைய சொல்றோமா இல்லையா? அப்படின்னா வதந்திகள் பரவுது. ஒரு SMS வந்துச்சுன்னா என்ன இதெல்லாம் பாக்குறது இல்ல, உடனே 10 பேருக்கு அதை அனுப்பி விட்டது. அப்ப என்ன இது? தவறா இருந்தா தப்பான ஒண்ணுக்கு நீங்க சாட்சியாளர் ஆவீங்க. யாரெல்லாம் இதை நம்புறாங்களோ அந்த பாவம் உங்களே வந்து செய்யும். நம்ம எங்க சேர்ந்து விடும் செய்யறமா இல்லையா தப்பு. அப்போ ஒரு அவதூறு, ஒருவரை பற்றி அவதூறு சொல்லப்பட்டால் உடனே அதை அனுப்பிடுறது. ஒரு தப்பான செய்தி வந்தா 10 பேரை கூப்பிட்டு சொல்லிடுறது. யோசிப்பதே இல்லை, இட்டு கட்டி பேசுவது, கூட குறைய பேசுவது, கண்காது மூணு குறித்து பேசுவது, இதெல்லாம் ஒரு முஸ்லீம் இருக்கணும்னா இருக்கவே கூடாது. இது அழகாக ரெண்டு விதமா பார்க்கலாங்க. ஒண்ணு, நாம் அறிந்த சம்பவம், நம்ம செய்தி நம் வழியாக மற்றவருக்கு சொல்லப்படும் போது சொல்றத உள்ளது உள்ளபடி சொல்லணும். அடுத்தது, ஒரு தவறு, ஒரு பாவச் செயல், ஒரு தீமைன்னு தெரிஞ்சா நமக்கு என்னன்னு இருக்கக்கூடாது. நம்ம வாய் மூடி மௌன சாட்சியாக இருந்திருக்கலாம். இதே சாட்சி நான் சொல்லலாம். ஒரு தீமை நடக்குது, ஒருத்தர் தப்பான ஒண்ணு செஞ்சிட்டு இருக்காரு, பாவச் செயல் இருக்காரு, நமக்கு என்னன்னு இருந்தோம்னா அவர் செய்யக்கூடிய அந்த தீமைக்கு நாம் அறிந்தும் தெரியுது, நல்லா தப்பு செய்யறாரு தெரியுது, தீமை செய்யறாரு தெரியுது, பார்த்து கொண்டும் தெரிந்து கொண்டும் இருந்தீர்களானால் அந்த தப்பான ஒண்ணுக்கு நீங்க சாட்சிங்களாக சொல்லலாம். எவ்வளவு அற்புதம், நுணுக்கமான விஷயம். எந்த அளவுக்கு பார்த்தோம்னா அற்புதமான ஒரு ஹதீஸை நாம் பார்க்க முடியுதுங்க. ஒருவரை பற்றி நம்ம கிட்ட இன்னொருத்தரை பத்தி சொல்ல, பெரும்பாலும் பிரச்சனை எங்க வருது? ஒருத்தரை பத்தி சொல்லும் போதுதான் அவதூறு, புறம் பேசுவது, இதெல்லாம் எதுல வருது? இன்னொருத்தவங்களை பத்தி பேசுறது தானே. 2 பேர் நீங்க பேசினாங்கன்னா 4 பேர் நீங்க பேசணும்னா 3 பேருக்கு 4 பேருக்கு தெரிஞ்ச விஷயத்த பேசுவாங்களா? நான் ஒரு விஷயம் 4 பேருக்கு நல்லா தெரியும், அவங்க வந்து அதை உட்காந்து பேசுவாங்களா? அசை போடுவாங்க, பேச மாட்டாங்க. 3 பேருக்கு தெரியல, ஒருத்தருக்கு மட்டும் ஒண்ணு தெரியும், ஒருத்தரை பத்தி தெரியுது. அப்ப இவர் சொல்ற 3 பேரும் கேட்பாங்க இல்லையா? அப்ப 3 பேர் அவரை பத்தி தப்பா நினைப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க எப்படி நடந்து கூட ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க பாருங்க. அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். புகாரில 2662வது செய்தியா பதிவாயிருக்கு. அதுல சொல்றாங்க, ஒருவரை பற்றி நீங்கள் மற்றவர்களிடத்தை சொல்ல நேர்ந்தால் எப்படி சொல்லணும்னு சொல்றாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அப்ப சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க. சொல்றாங்க, இன்னாரை யாரை பற்றி நீ கேட்கிறாயோ அவரை நான் இப்படிப்பட்டவர் என்று எண்ணுகிறேன், எனக்கு சரியா தெரியல, இப்படித்தான் நான் நினைக்கிறேன் சொல்லிட்டு, அல்லாஹ்வே அவரை பற்றி அறிந்தவன், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அல்லாஹ்வே அறிந்தவன், அவனே அவரை குறித்து முடிவு செய்வன் ஆவான். அல்லாஹ் அவரை பற்றி அறிந்தவனாக இருக்க எவ்வளவு அற்புதமா சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வை அவரை பற்றி அறிந்தவனாக அல்லாஹ்வை இருக்க அவனை முந்திக் கொண்டு இவரை பற்றி நான் சொல்ல மாட்டேன். அவர் எப்படின்னு அல்லாஹ்க்கு நல்லா தெரியும், நான் சொல்ல மாட்டேன், அவரை இன்னின்ன விதமாக நான் காணுகிறேன். பார்க்கிறத சொல்றாங்க, தெரிஞ்சத சொல்லு, இட்டு கட்டி சொல்லாத. அவரை பற்றி, அவரை பற்றி இன்னின்ன விதமாக நான் எண்ணுகிறேன் என்று மட்டும் அவர் கூறட்டும், என்று மட்டும் அவர் கூறட்டும். அந்த பண்பை, அவரிடத்திலே ஒரு தவறு இருந்தால், உண்மையிலே ஒரு நன்மை இருந்தால், அது உனக்கு தெளிவாக தெரிந்தால், அந்த பண்பை அந்த மனிதனிடமிருந்து தெளிவாக அறிந்தால் மட்டுமே சொல்லுங்கள். எவ்வளவு அற்புதமா சொல்லுங்க. இந்த பண்பை கடைபிடிக்கிறோமா? இந்த பண்பை கடைபிடிக்கிறோமா? ஒருத்தர் நம்ம இல்லைன்னா அவரை பற்றி யாராவது நம்மகிட்ட கேட்டா எப்படி கூட குறைய பேசணும். கேட்கப்படுற என்ன அவராது, அவரை பத்தி தப்பான இமேஜ் இருக்கும். ஏன் நம்ம சொல்றதை வச்சுதான் அவர் இறங்குறாரு. அப்ப என்ன சொல்லணும்? நம்ம இப்படி சொல்லலாமா? எவ்வளவு அழகா நுணுக்கமா சொல்லிக்காங்க ரசூலுல்லாஹ். இவரை பத்தி எனக்கு இப்படி நான் நினைக்கிறேன், மக்கள் இப்படி பேசிக்கிறாங்க, எனக்கு சரியா தெரியல, அல்லாஹ்வே அறிந்தவன். இப்படி சொன்னால் இந்த நிலை யாரை பற்றி நாம சொல்றோம்? 3வது மனிதர் அவர் இல்ல, ஸ்பாட்ல சம்பவ இடத்துல இல்ல, அவரை பத்தி நாம சொல்லிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் பெசகனா என்ன ஆச்சு? அவருடைய இன்னும் அவரை பற்றி தப்பா சொன்னா என்ன ஆச்சு?
எதை சாப்பிடுற மாதிரி ஆயிடும்? நம் இறந்த சகோதரனின் பிணத்தினுடைய இலட்சத்தின் மாதிரி ஆயிடும். குழந்தை சதாயிரமா இல்லையா? நம்ம சகோதரனை பத்தி நம்ம தப்பா சொன்னோம். நீங்க இன்னொருத்தரை பத்தி அந்த சகோதரனின் இறந்த பிணத்தின் அவருடைய இலட்சத்தின் மாதிரி என்ன பொருள் பேசுவது மாதிரி ஆகிடும். அதுதான் எச்சரிக்கையா சொல்லுவாங்க. ஆக இப்படி நீங்க சொல்லும் போது அந்த முகம் தெரியாத மூணாவது நபருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? இதுல ஒரு நன்மை இருக்குங்கிறாங்க. என்ன பாருங்க, அழகா சொல்லி காட்டுறாங்க. புகாரில 2642 அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருந்த போது அந்த இடத்தின் வழியாக ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நபி தோழர்கள் இருக்காங்க. அப்ப ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்படுது. மக்கள் என்ன சொல்றாங்க? அந்த ஜனாசா தெரிந்த ஒரு ஜனாசா. அதை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, ரொம்ப நல்ல மனுஷன், இறந்து போயிட்டாரு, நல்ல ஒரு இவரு, இப்படி மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. இதை ரசூலா கேட்கிறாங்க. கேட்டு சொல்றாங்க, உறுதியாகி இன்னும் சற்று நேரத்துல இன்னொரு ஜனாசா போகுது. அதை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இவர் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாரு, கொஞ்சம் கூட குறைய இருந்தாரு, அவ்வளவு நல்ல மனிதருக்கு நாங்கள் அறிந்த வரையில இவர் ஒன்னும் அவ்வளவு நல்ல மனிதரா இல்ல, அப்ப மூத்தா போயிட்டாரு, நல்ல அவர் பாவத்தை மன்னிக்கட்டும் இப்படி சொல்றாங்க. இதையும் கேட்டு ரசூலா சொல்றாங்க, வாட்சியா பார்த்து உறுதியாகி நபி தோல் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு ஜனாசா போச்சு, அவரை நல்லவுடன் சொன்ன இருக்கிற உண்மையை சொன்னா அப்பயே நீங்க உறுதியாகி விட்டதுன்னு சொன்னீங்க. இந்த 2வது ஜனாசா கொஞ்சம் அவர் சரியில்லாத மனிதர், அவரை பத்தியும் சொன்னா அப்பயும் உறுதியாகி விட்டதுன்னு சொல்றீங்களே, என்ன அர்த்தம் என்று கேட்கும் போது அல்லாஹ் சொல்றாங்க, அவரை பத்தி முதல் ஜனாசா போகும்போது நல்லவர் நீங்க சொன்னீங்களே, இதுதான் இந்த சமுதாயத்தின் சாட்சியம், இது சமுதாயத்தின் சாட்சியமாகும். இன்னும் சொல்றாங்க, இறை நம்பிக்கை உடையவர்கள் ஒரு முஸ்லிம்கள் இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய சாட்சிகள் நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய சாட்சிகள். ஒரு சம்பவத்தை ஒருவரை பற்றி சொல்லும் போது கவனமா சாட்சி கொடுங்க சொல்லிட்டு சொல்றாங்க, இது ஒரு சமுதாயத்தின் சாட்சியமாகும். ஒரு முஸ்லிமுக்கு 4 பேர் நல்லவர் என்று சாட்சி கொடுத்தால் அவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் கொடுப்பான். ஒரு மனிதரை பத்தி 4 பேர் ரொம்ப நல்ல மனுஷங்க, ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப அற்புதமான மனிதர் இப்படி சொன்னா யாரை பற்றி சொல்றாங்களோ அந்த மனிதரை அல்லாஹ் சொர்க்கத்தில் புகுத்துவான். அப்போ கிடைக்கிற நன்மையை பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவன் என்ன அறிந்ததை சொல்லணும். சொல்லும் போது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, 3 பேர் சொன்னா 4 பேர் சொன்னா சொர்க்கத்தில் புகுத்துவான்னு சொன்னீங்க, 3 பேர் சொன்னா அப்படியும் அல்லாஹ் சொர்க்கத்தில் புகுத்துவான். அப்படி கேட்கிறாங்க, 2 பேர் சொன்னா 2 பேர் சொன்னாலும் போதும், நல்லவன் நீ பேர் எடுக்கணும். 4 பேர் சொல்லணும் நல்லவன், 2 பேர் சொன்னாலும் அல்லாஹ் சொர்க்கத்தில் புகுத்துவான். அதான் நீங்க எல்லாம் சொன்னீங்க, இந்த ஜனாசா பார்த்து ரொம்ப நல்ல மனுஷன், நீ இறந்து போயிட்டாரு சொன்னதால உங்களுடைய சாட்சியத்தை அல்லாஹ் எடுத்துக்கிட்டான். நல்லா எதை எடுக்கிறான்? நம்ம சொல்றோம் இதான் சாட்சி, என்ன கோர்ட்லயா நடக்குது, என்ன வழக்கா வந்துச்சு, இப்ப நீதிபதி முன்னா சாட்சி சொன்னோம் இல்ல. கவனிச்சீங்கன்னா எங்க சாட்சி? அன்றாடம் நடக்கிற நிகழ்வுகளில் நாம சாட்சி ஆயிட்டோம்ல. ரசூலா சொல்றாங்க, நீங்க சமுதாயத்தின் அல்லாஹ்வுடைய சாட்சி. நீங்க ஒருத்தரை பற்றி சொல்லும் போது கவனமா வார்த்தைகளை பயன்படுத்துங்க, ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லும் போது கவனமா பயன்படுத்துங்க. இப்படி இருந்தால் இந்த சாட்சி அல்லாஹ் பதிவு செய்யணும். அப்ப நாம எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். அதே போல உண்மையை தெரிஞ்சிருங்க. அதே ரசூலா சொல்றாங்க, ஒரு நபரை பற்றி நமக்கு தப்பான விஷயம் இல்ல, ஒரு குறைபாடு தெரியுது, அதை மறைக்கலாமான்னா அதை மறைக்க கூடாது, பேலன்ஸ் பண்ணி போகணும். எந்த அளவுக்குன்னா ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு விவாகரத்து ஆயிடுது. ஆன உடனே அவங்க மறுபடியும் திருமணம் முடித்துக் கொள்ள 2 பேர் ஆசைப்படுறாங்க. யாரு? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நபித்தோழர். அவரும் அவங்க ஃபாத்திமா மனம் முடித்துக் கொள்ள ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா ஆசைப்படுறாங்க. இன்னொருத்தர் அபுஜஹம் என்பவரும் அபுஜஹம் பின் ஹுதைஃபா அவங்க ஆசைப்படுறாங்க. இது 2 பேரை யாரை செலக்ட் பண்றது? 2 பேரும் நல்ல மனிதர்களா தெரியுது, யாரை முடிவு செய்வதற்காக ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, முஆவியாவும் என்ன திருமணம் முடிச்சுக்க ஆசைப்படுறாரு, அபூஜஹலும் ஆசைப்படுறாரு, 2 பேரை யாருன்னு நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு அவரை பத்தி நல்லா தெரியும், நெருங்கிய தோழர் இல்லையா, சிறந்த நபித்தோழர் 2 பேருமே.
அப்ப அவங்களை பத்தி சொல்லுங்க, யாரை முடித்துக் கொண்டால் எனக்கு சிறப்பா இருக்கும். சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, முஆவியா இருக்காரு, ரொம்ப ஏழைப்பட்ட மனுஷன், பெரிய காசு பணம்லாம் அவர்கிட்ட கிடையாது, ரொம்ப ஏழை, உன்னுடைய தேவைகளை அவர் நிறைவேற்ற மாட்டாரு, கொஞ்சம் கஞ்சம் கூட அப்படிங்கிறாரு. கொஞ்சம் கஞ்சம், அவரு காசை இழக்க மாட்டாரு பையன் விட்டு. அவன் முஆவியா பத்தி சொல்றாங்க, இவர் கொஞ்சம் ஏழை, காசெல்லாம் அதிகம் செலவு பண்ண மாட்டாரு, உனக்கு உன்னுடைய தேவைகளுக்கு தகுந்த கொடுக்க முடியாதவரு. அப்புறம் சொல்றாங்க, அபூஜஹல் இருக்காரு, ரொம்ப கோவக்காரரு, எதுக்கு எடுத்தாலும் கையை நீக்கிடுவாரு. அபூஜஹல் இருக்காரு, ரொம்ப கோவக்காரரு. இதுக்கு ஒரு ஓமானத்தோட சொல்றாங்க ரசூலுல்லாஹ், எப்போதும் கையில தடியோட அலைகிறவர், தடியில வச்சிருக்க மாட்டாரு, ஒரு ஓமானத்தோட சொல்றாங்க. எப்படின்னா கோவக்காரர் அடிச்சு வருங்கிறதுக்கு, எப்போதும் அபூஜஹல் கையில் தடியோட அலையக்கூடிய ஆளு. அவரை நீ முடித்துக் கொண்டால் அவருடைய கோபம் ரொம்ப ஜாஸ்தி, உன்னை அடிச்சுவாரு. அதனால 2 பேரும் ஆனா உசாமாவை மனதில் கொள்ளும். இது புறமா, இது புறம் இல்ல, இதை விளங்கிக்கணும். 2 அதுக்காக இதையும் சொல்லி காட்டுறோம். நம்ம 2 ஹதீஸ் எதுக்கு சொல்றோம், நாளைக்கு கேட்க கூடாது. இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு, அப்ப ரசூலுல்லாஹ் புறமா பேசுறாங்க, புறம் இல்ல. இது என்ன, அந்த பெண்ணின் வாழ்க்கை, இது விளங்கிக்கணும் வாழ்க்கை. ஏன்னா ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, 2 பேரும் நல்லா தெரியும் ரசூலுல்லாஹ்க்கு, யாரை முடித்துக் கொள்ள மன வாழ்க்கை, இது காலமெல்லாம் சேர்ந்து வாழணும் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, உனக்கு 2 பேரும் சரியா வராது, உசாமாவை பண்ணி நடந்து கொள். அந்த பெண் அல்லாஹ்வுடைய தூதரின் வாக்கை ஏற்று உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மணந்து கொள்கிறார்கள். பிற்காலத்தில் சொல்றாங்க, உசாமாவை மணந்து கொண்டதன் மூலம் அல்லாஹ் எனக்கு ஏராளமான நன்மை வைத்திருந்தார். ரசூலுல்லாஹ் சரியா இருப்பாங்க. அப்ப இதை நம்ம கவனித்துக் கொள்ளணும். அப்ப ஒரு தவறு, ஒரு தீமையான செயல் நடக்கும் போது நாம என்ன, அதுக்கு சாட்சியா இருந்திருக்கோம். அதை எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அதே போல பாத்தீங்கன்னா நோமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சம்பவத்தை பாத்தீங்கன்னா, அவங்களுடைய தந்தைக்கு பல பிள்ளைகள். நோமான் பின் பஷீர் அவங்களுக்கு பல சகோதரர்கள், நிறைய குழந்தைகள் அவங்களுடைய தந்தைக்கு, தாய்க்கு. அப்ப என்ன பண்றாங்க, நோமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அவங்களுடைய தந்தை நோமான் பின் பஷீர் அவங்கள மட்டும் சிறப்பா கவனிக்கிறாங்க, மற்ற பிள்ளைகளை விட. அவங்களுக்கு மட்டும் ஒரு அடிமையை பரிசு கொடுக்குறாங்க. இதை அந்த தாய் பார்க்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இன்னும் நீங்க மற்ற பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்காம இந்த ஒரு பிள்ளை மட்டும் ஸ்பெஷலா கவனிக்கிறீங்க, இதை நான் ஒத்துக்க மாட்டேன். சொல்றாங்க, எல்லா பிள்ளையும் நீங்க ஒரே மாதிரி தான் பார்க்கணும், இவர் மட்டும் என்ன சிறப்பு, இவருக்கு மட்டும் ஒரு அடிமையை பரிசா கொடுக்குறீங்க, மற்ற பிள்ளைகள்லாம் கொடுக்கலையே சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த வார்த்தைகளை கவனிக்க சொல்றாங்க, நீங்க இப்படி செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதரை சாட்சியாக்கணும். அப்படி சாட்சியாக்கினால்தான் இதை நான் ஏற்றுக்கொள்வேன். எல்லா பிள்ளையும் நீங்க கவனிக்கணும், ஒரு பிள்ளை மட்டும் தனியா பார்க்க கூடாது. சொன்ன உடனே நோமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தந்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓடி கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இது மாதிரி என் பிள்ளைக்கு மட்டும், நான் ஒரு பிள்ளைக்கு மட்டும் ஒரு அடிமையை கொடுத்தேன், என் மனைவி இதை ஏத்துக்கல, உங்களை சாட்சியா இருக்க சொல்றாங்க. என்ன கோட்டையா நடக்குது பேசு, அந்த சம்பவத்தில் நடக்குது. சொன்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லா பிள்ளைக்கும் நீ கொடுத்தியா, இல்ல கொடுக்கல, ஒரு பிள்ளைக்கு மட்டும் கொடுத்தியா, ஆமா கொடுத்தேன் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த அநியாயத்துக்கு நான் சாட்சியா இருக்க. உடனே சொன்னாங்க, இந்த அநியாயத்திற்கு நான் சாட்சியா, என்ன நீ சாட்சியா சொல்லியா, எல்லா பிள்ளையும் நீ ஒரே மாதிரி கவனிக்கணும், ஒரு பிள்ளைய மட்டும் நீ கவனிச்ச, இது அநியாயம், அக்கிரமம், இதுக்கு வரை என்ன சாட்சியா இருக்க சொல்லியா, நான் சாட்சியாக இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. உடனே ஒரு அந்த கொடுத்த பொருள் திரும்பி வாங்கிறார். உனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன், எல்லா பிள்ளைக்கும் கொடுக்கக்கூடிய நிலை வரும்போது தடனை வாங்கிறார் திரும்பி. அப்ப கவனிக்கணும், ஒரு அநியாயம் நடக்கும் போது அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய நிறைய பார்க்கிறோம். இதை விடங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஒரு சம்பவம், ஒரு அவதூறு சம்பவம் நடக்குது, ஒரு வதந்தி பரவுகிறது. இந்த நேரத்துல ஒரு முஸ்லிம் எப்படி நடந்துக்கணும், ரொம்ப துல்லியமான ஒரு சம்பவம் பார்த்தா அற்புதமா சொல்லலாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான், பல நல்லா அறிந்த சம்பவம் தான். எந்த கோணத்துல பாருங்க, என்ன சம்பவம், ஆயிஷா நாயகி அவர்கள் மீது ஒரு அநியாயமான அவதூறு கூறப்படுகிறது, ஒரு பழிச்சொல் கூறப்படுகிறது. எப்படிப்பட்ட அவதூறுனா சாதாரண அவதூறுமா இல்லைங்க, தாங்க முடியாத அளவுக்கு ஒரு அவதூறு. எந்த அளவுக்கு அந்த அவதூறுலாம் நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். அந்த அவதூறு எப்படி சொல்லப்பட்டது, என்ன நடந்துச்சு, அதுல முஸ்லீம்கள் எப்படி நடந்திருக்காங்க, முனாஃபிக்குகள் எப்படி நடந்திருக்காங்க, இதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இந்த அவதூறு சம்பவம் வந்து அதைத்தான் அல்லாஹ் என்ன பண்றான், இதனுடைய தீர்ப்பு, ஆயிஷா நாயகி குற்றமற்றவர்கள், அவர்கள் நிரபராதி, தூய்மையானவர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல நிரூபிச்சு காட்டினான். ஆயிஷா நாயகி குற்றமற்றவர்கள், அது சொல்றதுக்கு அல்லாஹ் வஹியை தாமதப்படுத்தினான் தெரியுமா.
இந்த சம்பவம் நடக்கும் போதுங்க வஹி வரவே நின்று போச்சு. வஹி ரொம்ப ரெகுலரா வந்துட்டு இருக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவம் நடந்தவங்க வஹி வருவது நின்று விட்டது பல மாதங்கள். ஏன் காரணம்? அல்லாஹ் சோதிக்கிறான். இந்த சம்பவத்தை வச்சு ஒரு முஸ்லிம் எப்படி நடந்துக்கணும், முனாஃபிக் எப்படி நடந்து கொண்டான், அதான் வஹி வருது நிறுத்தி இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஆயிஷா நாயகி மீது அவதூறு சொல்லப்படும். எப்படிப்பட்ட அவதூறு? பனு முஸ்தலிக் போருக்கு போயிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போருக்கு போகும்போது ஆயிஷா நாயகி அழைச்சிட்டு போறாங்க. சீட்டு குலுக்கி போட்டு தன் மனைவிகளை யாரை கூட்டிட்டு போன முடிவு பண்ணுவாங்க போருக்கு செல்லும் போது. அப்படி போடும்போது ஆயிஷா நாயகியோட பேர் வருது. அவங்க அப்ப ரொம்ப சிறுமி. ஒரு 14 ஹதீஸ்களை வச்சு பார்க்கும்போது அறிஞர்கள் ஆய்வை வச்சு பார்க்கும்போது ஒரு 14 வயசு தான் இருக்கும், 13-14 வயசு தான் இருக்கும். அப்ப அந்த நேரத்துல பனு முஸ்தலிக் என்ற போருக்கு போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகியை அழைச்சிட்டு போறாங்க. போர் முடிந்து வெற்றி கிடைக்குது. போர்ல திரும்பி மதீனாவில் நெருங்கும் போது இரவு நேரம் ஆயிடுது. அங்கே ஒரு இடத்தில் தங்குகிறார்கள். அந்த படை முகாமிடுகிறது. இரவு நேரம் வெளிச்சம்லாம் இருக்காது. எப்படி ஆயிஷா நாயகி அந்த பெண்களை தூக்கி கொடுப்பாங்கன்னா இந்த பல்லக்கு மாதிரி ஒரு சிவிகை உள்ள உட்கார வச்சு மறைச்சிருவாங்க. அதை இங்க 2 பேர் 4 பேர் அப்படிதான் தூக்கிட்டு போவாங்க. இப்படிதான் தூக்கிட்டு போறாங்க. அந்த பல்லக்கை இறக்கி வச்ச உடனே இரவு நேரத்துல ஆயிஷா நாயகி தங்களுடைய இயற்கை தேவையை நிறைவேற்றுறதுல அந்த இரவு நேரத்துல அதுல இருந்து இறங்கி போறாங்க. போய் முடித்துக் கொண்டு திரும்பி வந்து பாக்குறாங்க. படை புறப்பட்டு கொண்டு இவங்க இருக்காங்கன்னு நினைச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. யாரும் கவனிக்கல. வந்து பாக்குறாங்க, இருட்டு, முன்னிட்டு இரவு நேரம் நடக்குது. வெளிச்சமா இருக்காது, லைட்லாம் இருக்காது. அப்ப பாக்குறாங்க படை புறப்பட்டு போய்விட்டது. என்ன செய்யுது? அந்த அந்த அத்துவான கட்டுல உடனே அவங்க என்ன பண்றாங்க? திகைச்சு போய் அப்படி சிறுமிதானே தூங்கிடுறாங்க. இரவுல தூங்கிறாங்க. காலையில் வெளிச்சம் வந்தோட முடிச்சு அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதே இடத்துல அந்த மரபு என்னன்னா ஒரு இடத்தில் முகாமிட்டு விட்டு திரும்பும் போது ஒரு ஆளை அங்க போட்டுவாங்க. யாராவது ஒரு ஆளை போட்டு காலையில் ஏதாவது பொருட்களை அந்த இடத்துல தவற விட்டுறாங்க பார்க்க முடியாது, இருட்டா இருக்கும். காலையில் ஏதாவது போர் தளவாடங்களை அங்கே விட்டு சென்றிருந்தால் அதை அவரைய சேகரித்துக் கொண்டு பின்னாடி வந்து சேரணும். இப்படி ஒரு ஆளை நியமிச்சுட்டு போறாங்க. அப்படி ஒருத்தரை நியமிக்க சொல்றாங்க. சஃப்வான் பின் முஅத்தல் அஸ்ஸுலமி என்பவர் இறங்கிறவர். அவரை நியமிச்சுட்டு போயிடுறாங்க. இருட்டு நேரம். காலையில் ஒரு கண் வச்சு பாக்குறாரு. பார்த்தா சற்று தூரத்தில் ஆயிஷா நாயகி அதே சூழ்நிலையை பாருங்க எப்படி இருக்கும். இவர் ஒரு இளைஞர், அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி. அவங்க எந்திரிச்சு பாக்குறாரு. அவங்க அங்க தூங்கிட்டு இருக்காங்க. பார்த்தோன்னே ஒரு இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி, ரொம்ப கஷ்ட காலத்துல சொல்றாங்க விஷயத்த சொல்ற இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஆச்சு சொன்ன உடனே இதை கேட்டு ஆயிஷா நாயகி கண் விழிச்சாங்க. பார்த்தா யாரும் இல்லை. என்ன செய்ய முடியும்? உடனே அவர்கள் பர்தா எடுத்துக் கொண்டவுடன் ஒட்டகத்துல ஏற்றி உட்கார வைத்து அப்படியே கூட்டிட்டு வர. என்ன செய்ய முடியும்? தகவல் தர முடியாது. அழைத்துக் கொண்டு வரும்போது ஒரு நண்பகல் நேரம். கொஞ்ச தூரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையோட இருக்கிறாங்க. பார்த்தா எல்லா முனாஃபிகளா இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரும் நபியோட இருக்கிறாங்க. பார்த்தா சஃப்வானோட ஆயிஷா நாயகி வரம்போது இருக்கு. இதுதானே நடக்கிற சம்பவம். இந்த சம்பவத்தை பார்த்த உடனே முனாஃபிகள் கதை கட்டி விடுறாங்க. ஆயிஷா நாயகி அவதூறு பரப்புகிறார்கள், 2 பேருக்கும் தொடர்பு இருக்கிறதா சொல்லி அல்லாஹ் காப்பாற்றுறோம். அந்த மாதிரி சொன்ன உடனே இந்த வதந்தி மதீனா முழுவதும் எதிரொலிக்கிறது. இந்த சமூகம் ஆயிஷா நாயகி தெரியல. அவங்க வந்த உடனே அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுது. இந்த போர்ல இருந்து வந்தவங்க உடல்நிலை 1 மாத காலம் உடல்நிலை சரியில்லாம இருக்கு. வெளியில என்ன நடக்குது? வதந்தி பரவுகிறது. 2 வரை இணைப்பு இருக்கு. இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்த உடனே ரொம்ப மன உளைச்சல் பண்ணாங்க. கொஞ்சம் சாதாரண விஷயம் இல்லைங்க. எனக்கு சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு இன்றைய சூழ்நிலையில் நம் வீட்டு பெண்களை பற்றி, நம்முடைய சகோதரிகளையோ நம் உறவினர் பெண்களையோ பற்றி யாராவது இந்த அளவுக்கு வேணாம் ஒரு சின்ன ஏன்பா உங்க வீட்டு பொண்ணு இங்க எல்லாரும் கூட பேசுறத நீங்க பேசுறத பார்த்தனே இப்படி சொன்னாலே போதும். எப்படி கொதிக்கும் நமக்கு, எவ்வளவு அவமானகரமா உணர்வோம் நாம. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியை பற்றி இந்த அவதூறு மதீனாலாம் பரவனோடனே நிலைமை எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய ரொம்ப மனக்கலக்கம்னா அவ்வளவு மனக்கலக்கப்படுறாங்க. என்ன செய்வதுன்னே தெரியல. அவர்கள் என்னவென்று அறிவிக்க வஹியம் வரல, நின்று போயிடுச்சு. வஹியம் வரல, அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்கல. வதந்தி பரவுது. 1 மாத காலம் ஆயிஷா நாயகி அற்புதமாக அறிவிக்கிறாங்க. பாருங்க இந்த செய்தியை துல்லியமா அறிவிக்கிறாங்க. மதீனா திரும்பி 1 மாதம் எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டது. ஆனால் அந்த காலகட்டங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் வரும்போது பழைய பரிவு இல்லை. சொல்றாங்க, பழைய பரிவு இல்லை. வருவார்கள்,
சம்பிரதாயத்துக்கு சலாம் சொல்லிவிட்டு எப்படி இருக்கிறாங்க கேட்டு கொண்டு ஏன்னா அவங்க அவ்வளவு மன உளைச்சல் இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நடந்த சம்பவம் இவ்வளவுதான். ஆனால் இவர்கள் விட்டு கட்டி கதை கட்டி விட்டு இருக்கிறார்கள். மதினா உள்ள எதிரொலிக்கிறது வதந்தி. அப்ப அவங்க ஐஷா இருக்கிறாங்க. ஒரு மாதத்தில் உடல் நலம் தேறியவுடன் இந்த செய்தி அவங்களுக்கு வருது. ஒரு சம்பவம் மூலம் ஐஷா நாயகி தன் மீது இப்படி ஒரு அவதூறு கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறது, மதினா கொதித்துக் கொண்டிருக்கிறது என்ற செய்தி வந்தவொடனே அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் வரப்ப கேட்கிறாங்க. அவங்க ரொம்ப அதை சொல்றாங்க. இதை கேட்டு இரவு பகல் அழுது 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 என் கண்களில் கண்ணீரை வற்றி விட்டது. என் ஈரம் கூட எப்படி வெளியே வந்து விழுந்து விட வளர்த்து நான் அழுதேன். எவ்வளவு பெரிய பாரதூரமான செய்தி. அழுதேன் நான் சொல்லிட்டு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்தவுடன் என் தாய் தந்தையிடம் செல்ல நான் அனுமதி கேட்டேன். அவங்கள்ட்ட போய் இதை உண்மையான தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். அவர்கள் அனுமதி கொடுத்தவுடன் நான் என் தாயிடத்திலே கொஞ்சம் கேட்டாங்க. அவங்க அம்மாட்ட போனா இப்படி என்னை பத்தி பேசுறாங்களே, நான் அப்படி எந்த தப்பும் செய்யலையே, இப்படி அநியாயமா பேசுறாங்க உண்மையா என்று கேட்கும் போது ஐஷா என்னுடைய தாய் சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி சொல்றாங்க, ஐஷா நீ கவலைப்படாத, அல்லாஹ்வுடைய தூதர் உன் மேல பிரியமா இருக்கிறாங்க, நீ அழகான பெண்ணு, உன்னை பத்தி இப்படி அவதூறு கூறுறது சகஜமான ஒரு விஷயம் தான். ஆனா நீ குற்றமற்றவள், எங்கெல்லாம் நாங்கெல்லாம் நம்புறோம், இதை நீ பெருசா எடுத்துக்காதுன்னு சொல்றாங்க. அப்படி சொன்னாலும் என் மனம் ஆறுதல் அடையவில்லை. அப்படி துல்லியமா இருக்கிறாங்க. இந்த ஹதீஸ்ல பார்த்தோம்னா புகாரில 2637, முஸ்லிம்ல 5349. இந்த ஹதீஸ் எடுத்து பாருங்க, 3 பக்கத்துக்கு இருக்காங்க. தன்னுடைய உள்ள கிடக்கை அப்ப என்ன நடந்த சம்பவம் ஆயிஷா அழகா துல்லியமா சொல்றாங்க. என் மனம் ஆறுதல் அடையலை, அழுதேன் இரவு முழுவதும் அழுதேன், கண்ணீரே நிற்கவில்லை. அப்படி இருந்தவொடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுக்கிறாங்க, ஆயிஷா நபி பிரிந்து விடுவது பாரம்பரியமான விஷயம் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும். அவங்களை அந்த அளவுக்கு மன உளைச்சல் அவங்களுக்கு. எல்லாம் இட்டு கட்டி பேசுகிறார்கள், எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் சிரிக்கிறார்கள். ஒரு அல்லாஹ்வுக்கு எப்படி இருக்கும்? அவருடைய அன்பு மனைவி மீது இப்படிப்பட்ட ஒரு இட்டு கட்டப்பட்ட அவதூறு பழிச்சொல் சொல்லப்பட்டவரை எப்படி இருக்கும்? முடிவெடுக்கிறார்கள். சரி பிரிந்து விடுவோம் மனுஷன் நம்பி முடிவு எடுத்தவன ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. பார்த்தீங்களா, இதுதானே இப்ப நமக்கு செய்தி. முடிவு எடுத்தவன உடனே என்ன செஞ்சாங்க? இங்க சாட்சிகளை கூப்பிடுறாங்க. முதல்ல உசாமாவை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கேட்கிறாங்க, உசாமா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பேரன் அந்தஸ்துல இருக்கிறாங்க. சின்ன வயசு தான் அவங்களுக்கு, ஹசன் ஹுசைன் அவர்களுக்கு தான் கொஞ்சம் வயசு அதிகம் அவங்களுக்கு. அந்த அந்தஸ்துல இருக்கிறவங்க கூப்பிட்டு கேட்கிறாங்க. அந்த குடும்பத்தின் நெருக்கமானவர் அவங்க கேட்கிறாங்க, உசாமாவே ஆயிஷாவை பற்றி இப்படி ஒரு அவதூறு சொல்லப்படுகிறது, நீ என் வீட்டில் ஒருவன், நீ சொல் ஆயிஷாவை பற்றி கேட்கிறாங்க. உசாமா சொல்ற பதில தான் இருக்கு. நல்லா சிந்திச்சு பாருங்க. உசாமா சொல்ற பதில தான் இருக்கு. உசாமா சொல்ற ஒரு முஸ்லீம் எப்படி நடந்துக்கணும் நல்லா காட்டி கொடுக்குறாங்க பாருங்க. ஒரு அவதூறு செய்தி சொல்லப்படும் போது சாட்சியா கூப்பிட்டு கேட்கும் போது எப்படி உசாமா சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஆயிஷா நாயகி உங்கள் மனைவி, அவர்களை பற்றி நல்லதுதான் எங்களுக்கு தெரியும், அவர்கள் குற்றமற்றவர்கள் சொல்றாங்க, அவர்களை பற்றி நல்லதுதான் எங்களுக்கு தெரியும், அவங்க சந்தேகப்படுறாங்க. இதுதான் கவனிக்கிறாங்க. எப்படி அவர் நடந்துக்கிறாரு பாருங்க. அவர் உண்மையான முஸ்லீம் சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அலி ரலியல்லாஹு அவங்களை கூட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்க நெருக்கமான அவங்க அழகா சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு நீங்க என்னிடத்திலே கேட்பதை விட அடிமை பெண் பரீரா, ஆயிஷா நாயகியோட அடிமை பெண் ஒருத்தவங்க இருப்பாங்க. கூடவே அடிமை பெண்கள் அந்த ரகத்திலே கிட்ட இருப்பாங்க. அந்த ரகமான நேரத்துல கூட அவங்க கிட்ட இருப்பாங்க. பரீரா ரொம்ப பிரபலமானவங்க. அந்த பரீரா ரலியல்லாஹு அவங்க பிரபலமான அடிமை பெண். அவங்க தான் ஆயிஷா நாயகியோட அடிமை பெண்ணா இருந்தாங்க. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, பரீராவை கூப்பிட்டு கேளுங்க, உண்மை தெரிஞ்சிடும், எதானாலும் தெரியும். உடனே பரீராவை கூப்பிட்டு கேட்கிறாங்க. பரீராவே தனிமையில கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையை சொல், நீ ஆயிஷா கூடவே இருக்கிற, ஏதாவது அப்படி சந்தேகத்திற்கிறமான ஏதாவது ஒரு அசைவை நீ பார்த்தாயா? அவன் பரீரா சொல்றாங்க, சொல்றாங்க அல்லாஹ்வின் ஆணையாக ஆயிஷாக்கு நான் எந்த தப்பையும் பார்க்கல, ரொம்ப நல்லவங்க, அவங்க குற்றமற்றவங்க, நீங்க நம்பாதீங்க சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரே ஒரு தப்பு இருக்கு ஆயிஷாக்கு, ஒரே ஒரு தவறு தான் நான் பார்த்தேன். என்ன தவறு சொல்றாங்க? ஆயிஷா சின்ன பொண்ணு, வீட்டுல என்ன பண்ணுவாங்க, இந்த சாப்பாடுலாம் மாவு குழைப்பாங்கல்ல, அந்த மாவை குழைத்து கொண்டிருக்கும் போது அப்படியே குழைத்து கொண்டிருக்கவே தூங்கிடுவாங்க ஆயிஷா. சின்ன பொண்ணு தானே சொல்றாங்க. குழைத்து கொண்டிருக்கும் போது ஆயிஷா தூங்கி விடுவார்கள். ஆடு என்ன பண்ண தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஆடு உள்ளே நுழைந்து
அந்த மாவை தின்று விட்டு போய்விடும். இது தெரியாம ஆயிஷா நாயகி தூங்கிட்டு இருப்பாங்க. இதுதான் அவங்க மேல உள்ளதான் பார்த்து தப்புங்கிறாங்க. இது ஒரு தப்பா? இது ஒரு தப்பா சொல்றாங்க. ஆயிஷா நாயகிட்ட தப்புன்னு நீங்க கண்டுபிடிச்சா இது ஒண்ணுதான் நீங்க தப்புன்னு கண்டுபிடிக்க முடியும். அவங்க குற்றம் மட்டும் சொன்னவங்க தான் அல்லாஹ்வுக்கு முடிவெடுக்கிறாங்க. ஆயிஷா குற்றம் மட்டும் எப்படி சாட்சி கொடுத்தாங்க? இதே முனாபிக்கள் என்ன சொல்லிட்டு தெரிஞ்சாங்க? அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்ற முனாபிக்கு அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவனுடைய கூட்டம் அவன் எப்படி இந்த சம்பவத்தை இந்த வதந்திய அவன் எப்படி பார்ப்பான்? அப்போ ஒரு சம்பவத்தை நம்ம கேள்விப்படும் போது அப்துல்லா பின் உபையா நாம இருக்கணுமா, முசாமாவா இருக்கணுமா, யாரா இருக்கணும்? சிந்திச்சு ஒரு முஸ்லிம் எப்படி இருக்கணும்? ஒரு முனாபிக்கா இருக்கணுமா, ஒரு மூமினா இருக்கணுமா? அப்ப இதுதாங்க சாட்சிங்கிறது. ரசூலுல்லாஹ் முடிவெடுக்கிறாங்க. ஆயிஷா நாயகி போய் சொல்றாங்க, ஆயிஷாவே அது இன்னும் தத்ரூபமாக இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அவங்களுக்கு என்ன அவங்க மனசு வெறுத்து போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்கிறாங்க, ஆயிஷாவே இன்னும் வஹி வரல, இன்னும் தாமதப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கேட்கிறாங்க, ஆயிஷாவே நீ அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்கிறாங்க, ஆயிஷாவே நீ நிரபராதியாக இருந்தால் அல்லாஹ் உன்னை குற்றமற்றவள் என்று எனக்கு அறிவிப்பான். வார்த்தைகளை கவனிங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ நிரபராதியாக இருந்தால் நீ குற்றமற்றவன் என்பதை அல்லாஹ் எனக்கு அறிவித்து கொடுப்பான். அப்படி நீ ஒரு கால் குற்றம் செய்திருப்பான். நீ ஒரு கால் குற்றம் செய்திருந்தால் அல்லாஹ்வுக்கு பாவம் மன்னிப்பு கேட்டுக்கொள். அல்லாஹ் உன்னை சொன்ன உடனேயே ஆயிஷா நாயகி இருக்கிறாங்க பாருங்க, வெறித்து பார்த்தாங்க. என் கண்ணீர் நின்று போய்விட்டது. துடியும் ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கண்ணீர் வரவில்லை. என்ன பதில் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. காரணம் நான் சின்ன பெண். அந்த சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அந்த அவதூறை கேட்டு கேட்டு உங்கள் மனதில் பதிந்து போய்விட்டது, நம்பிவிட்டீர்கள். இதை நம்பிட்டீங்க நீங்க. இனி நான் சொன்னாலும் நீங்கள் நம்ப போவதில்லை. நான் குற்றமற்றவன் என்பதை நிரூபிக்க நான் அல்லாஹ்வை நம்புகிறேன். அல்லாஹ் அறிவித்துக் கொடுப்பான். அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. இது இன்னும் அறிவிக்கிறாங்க பாரு. ஆயிஷா துல்லியமா தெரியணுங்க. அவங்க எவ்வளவு அழகான ஹதீஸ் பாருங்க. இப்படி சம்பவத்தை கண் முன்னாடி இருக்கு. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஏன் நான் குற்றமற்றவன் என்று நிரூபிப்பதற்கு வஹீலாம் வரணும் நான் எதிர்பார்க்கல. காரணம் அந்த அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல வஹீயாக அறிவித்து அது வர வேண்டும் என்ற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. நான் ஒரு சாதாரண பெண். ஒரு வஹீ வரணும்னு நான் நினைக்கல. ஆனா நினைத்தேன், குறைந்தபட்சம் அல்லாஹ்வுடைய தூதர் கனவுலையாவது நான் குற்றமற்றவன் என்ற ஒரு செய்தி வராதா என்று நான் நினைத்தேன். இப்படி நான் நினைத்துக் கொண்டிருக்கிற போதே அல்லாஹ் அறிவிப்பான் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அவன் என்ன சொல்றாங்க, அந்த இடத்தில் யாரும் அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஆயிஷா நாயகி இருக்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் இருக்கிறாங்க, அவருடைய மனைவி ஆயிஷா நாயகி தாயார் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. அங்கே அமைதி நிலவுகிறது. சற்று நேரத்தில் வஹி வருவதற்கான அறிகுறி அல்லாஹ்வுடைய தூதருக்கு தென்பட்டது. வஹி வரப்ப அந்த அறிகுறி தெரியும். சொல்றாங்க, அது கடும் குளிராக இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் மேனி வியர்க்க ஆரம்பித்தது. வஹி வரப்ப வேர்க்க ஆரம்பிச்சிடும். வேர்க்க ஆரம்பிச்சோடனே அல்லாஹ் வஹி அறிவிக்க கொடுத்த உடனே வஹி வந்து முடிஞ்ச உடனே அல்லாஹ்வுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன் சொல்றாங்க, ஆயிஷாவே நற்செய்தி பெற்றுக்கொள், அல்லாஹ் உன்னை குற்றமற்றவள் என்று அறிவித்து விட்டான். சொன்ன உடனே ஆயிஷா சொல்றாங்க, உடனே அம்மா வந்து சொல்றாங்க, சொன்ன ஆயிஷா சொல்றாங்க, போங்க. ஆயிஷா சொல்றாங்க, போக மாட்டேன் சொல்லி சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரிடம் நான் செல்ல மாட்டேன். புகழ் நினைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு அவன் தான் என்னை குற்றமற்றவள் என்று நிரூபித்தான். அவன் தான் என்னை குற்றமற்றவள் என்று நிரூபித்தான் சொல்லிட்டு நான் அழுதேன், சந்தோஷத்தால் அழுதேன். அப்ப சொல்லிட்டு அதிசம் முடிக்கிறேன். இந்த சம்பவம் என்ன நம்ம சொல்லி காட்டு, ஒரு அவதூறு சம்பவம் ஒரு வதந்தி பரவும் போது முஸ்லிம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி, ஆயிஷா நாயகி மீது அவதூறு கூறியோர் உஸ்பத்தும் மீன்கும், உங்களில் ஒரு கூட்டம் தான். இந்த வசனம் இறங்குச்சு, உங்களில் ஒரு கூட்டம் தான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வல்லதி தவல்லா கிப்ரஹு மின்கும், இந்த அவதூறை பரப்பிய விஷயத்தில் பெரும் பங்கெடுத்துக் கொண்டானே யாரு? முனாஃபிக். பங்கெடுத்துக் கொண்டானே அவனுக்கு லஹு அதாபுன் அலீம், கடும் வேதனை உண்டு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். நம்ம எப்படி நடந்துக்கணும்? லவ்லா இத சமயத்துமோ வன்னல் முஃமினீன வல் முஃமினாத்து பி அன்ஃபுஸிஹிம் ஹைரா, இந்த செய்தியை நீங்கள் கேள்விப்பட்ட போது, மூமினான ஆண்களும் பெண்களும் இந்த அவதூறை கேள்விப்பட்ட போது என்ன செஞ்சிருக்கணும்? நல்லதை நினைத்திருக்க கூடாதா? அல்லாஹ் சொல்றான், நல்லதை
முஃமினீன வல் முஃமினாத்து பி அன்ஃபுஸிகும் ஹைரா, ஹைர் நல்லதை நீங்க நினைச்சிருக்க கூடாதா? வகாலு நீங்க என்ன சொல்லி இருக்கணும்? என்ன சொல்லி இருக்கணும்? ஹாதா இஃபகுல் முபீன், இது தெளிவான அவதூறுன்னு சொல்லி இருக்கணும். அல்லாஹ் எப்படி சொல்லிச்சா பாத்தீங்களா? என்ன சொல்லி இருக்கணும்? ஆயிஷா நாயகி மீது சொல்லப்பட்டது தெளிவான அவதூறுன்னு நீ சொல்லி இருக்கணும். அப்படி சொன்னாதான் அது முஃமின். அப்ப இந்த சம்பவத்துல அல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டுறான். ஒரு வதந்தி பரவும் போது, அவதூறு பரவும் போது முஸ்லிம்கள் உடனே எஸ்எம்எஸ் அனுப்பணும். உடனே பல பேருக்கு செய்தியை பரப்பக்கூடாது. நடந்ததா இல்லையா? இந்த தவறு தான் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கு. பல குழப்பங்கள், பல விஷயங்களுக்கு காரணம் ஒரு செய்தி வந்துச்சுன்னா உடனே பார்க்க வேண்டியது. அது என்ன செய்தி முடிக்கிறதுக்குள்ள உடனே யார் யாருக்கு அனுப்பிவிட்டாங்க. எங்க போய் நிக்குது இந்த விஷயம்? எங்க போய் நிக்குது? ஒருத்தர் உடம்பு சரியில்லாம விதத்துல படுத்து கிடக்கிறார். அவர் இன்னைக்கு ரொம்ப சீரியஸான நிலையில இருக்கிறார். உடனே பரப்பரா என்னன்னு தெரியல. உடனே அங்க இருந்தவருக்கு ஒரு தவறான ஒரு செய்தி கிடைச்சிச்சு, இறந்து போயிட்டாரு. உடனே பல பேருக்கு எஸ்எம்எஸ், அவர் இறந்துட்டானே பல பேர் நினைச்சிட்டாங்க. கடைசியில பார்த்தா அந்த சோதனை பிடித்து கொடுத்தார். அல்லாஹ் எவ்வளவு தவறு நடக்குது பார்த்தீங்கன்னா. அப்ப இது என்ன? இந்த எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு நவீன அவதூறு பரப்புகிறது இல்லையா? இதுல ரொம்ப கவனமா இருக்கிற. இதுல செய்தோம்னால் நாம் ஒரு தப்புக்கு சாட்சியாகி விடுவோம். இதை கவனத்தில் கொண்டு இந்த விஷயத்துல எப்படி ஆயிஷா நாயகி அவர் மீது அவதூறு சொல்லப்பட்ட விஷயத்தில் முஸ்லிம்கள் எப்படி, உஸ்மான் எப்படி நடந்து கொண்டார், பரீரா எப்படி நடந்து கொண்டார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு எப்படி நடந்து கொண்டார்கள், அப்துல்லா பின் உமை எப்படி நடந்து கொண்டார், இதுதாங்க நமக்குள்ள ஒப்பீடு. இதை அணைந்து கொண்டு எந்த ஒரு விஷயம் சம்பவம் நடந்தாலும் நாம சிறந்த சாட்சியாக இருக்கணும், பொய் சாட்சியாக இருந்து விடக்கூடாது என்பதை கவனத்தில் கொண்டு வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். உங்களுக்கு சொல்லே இந்த சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் அப்படி முத்தாய்ப்பாக ஒரு குர்ஆன்ல ஒரு வசனத்தை படிக்கிற பாருங்க, எவ்வளவு பொருள் பாருங்க. இந்த வதந்தி பரப்புவது என்பது எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். நாம் என்ன செய்யணுங்கிறத 4வது அத்தியாயம் சூரத்து நிசால 83வது வசனத்தை போய் எடுத்துக்கொண்டது. அழகா சொன்னா, தங்களுக்கு பாதுகாப்பு சம்பந்தமான செய்தியோ ஏதாவது கிடைத்துவிட்டார், பயம் அல்லது பீதி ஏற்படுத்தும் செய்தி கிடைத்துவிட்டார். ஒரு சமுதாயத்தை பத்தி சொல்றாங்க, பீதி ஏற்படுத்தக்கூடிய, பயத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்தி ஏதேனும் கிடைத்துவிட்டால் அதாவது உடனே அதை அவர்கள் வெளியில் மக்களிடையே பரப்பி விடுகின்றனர். சொன்னா போர், அதாவது போர் எடுத்து வராங்க, நம்ம அழிய போறோம், இப்படி பீதி பயம் ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு செய்தி கிடைச்சா உடனே என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ் சொன்னா அதாவது உடனே அவர்கள் அதை வெளியில் பரப்பி விடுகின்றனர். இவ்வாறு செய்வது ஒரு முஸ்லிமுக்கு தகுமானதா? என்ன செய்யக்கூடாது சொன்னா, என்ன செய்யணும் சொன்னா, அப்படி பயம் ஏற்படுத்தக்கூடிய, பீதி ஏற்படுத்தக்கூடிய, குழப்பத்தை ஏற்படுத்திய செய்தி ஏதும் உங்களுக்கு கிடைத்தால் முதலில் இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கொண்டு வெளியில பரப்பாதீங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கொண்டு போங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தாங்க, அதனால அவங்கள்ட்ட கொண்டு போக சொன்னாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இல்ல, இப்ப நாம என்ன செய்யணும்? அல்லாஹ் எதையுமே விட்டு வைக்க மாட்டாங்க, நம்மளுடைய கேள்விகளுக்கு சந்தேகத்தை விட்டு வைக்க மாட்டாங்க. அடுத்து இதுல சொல்லாம அம்ரி மின்னும், அல்லது அதிகாரத்தில் இந்த செய்தி குறித்து யார் சரியான முடிவெடுப்பார்களோ அந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள் நீங்கள் கொண்டு செல்லுங்கள். செய்தி கிடைச்சா அம்ரி மின்னும், அல்லது இது குறித்து நடவடிக்கை எடுக்கும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் கொண்டு செல்லுங்கள். அதை அவர்கள் ஆய்வு செய்து இதற்கு நடவடிக்கை ஆய்வு செய்வோர் அறிந்து கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் உங்கள் மீது இல்லாது இருந்தால் சிலரை தவிர மற்றவர்கள் இந்த விஷயத்தில் செய்தானை இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒண்ணு வெளியில பரப்பாதீங்க. இதுக்கு யாரு சரியான நடவடிக்கை எடுத்து தீர்வு காணும் நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட முதல்ல கொண்டு போய் இந்த பிரச்சனையை முடிக்க பாருங்கள். அதை விட்டு விட்டு வெளியில பரப்புனா அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் உங்கள் மீது இருந்தா பழச்சுக்கிறீங்க, இல்ல ஷைத்தானை பின்பற்றுவீர்கள் என்று அல்லாஹ் இதுல அற்புதமாக சொல்லி காட்டினான். இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமா நமக்கு சொல்லி காட்டாங்க.
3 பெரிய பாவங்கள் குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு திரும்பி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவை எது என்று நாங்கள் கேட்டோம். சொல்றாங்க, முதல் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது பெரும்பாவம், 2வது பெற்றோருக்கு தீங்கிழைப்பது பெரும்பாவம், 3வது நியாயமின்றி ஒருவனை கொலை செய்வது பெரும்பாவம். 3ஐயும் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சற்று நேரம் சாய்ந்து நின்று ஆழ்ந்த யோசனை இருக்கிறார்கள். யோசிக்கிறாங்க ரசூலுல்லாஹி சொல்லிட்டு மீண்டும் நிமிர்ந்து சொன்னார்கள், பொய் சொல்வதும் பொய் சாட்சியம் கூறுவதும் இது மிக மிக பெரும்பாவம் என்று திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பொய் சாட்சி அளிக்காத, பொய் சொல்லாத, இதை அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப சொல்லிக் கொண்டார். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை சொல்வதை நிறுத்த மாட்டார்களா என்று நாங்கள் நினைக்கும் அளவுக்கு சொல்லிக் கொண்டிருந்தாங்க சொல்லலாம். அப்ப இந்த செய்திகள் சொல்வது என்ன? நாம ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு ஆளை பற்றி விசாரிக்கிறாங்க, தினசரி நடப்பது, இந்த மாதிரி சம்பவங்கள் வரும்போது நாம உண்மையான சாட்சியா இருக்கணும். பொய் சாட்சியா இட்டு கட்டப்பட்டவர்களாக, இட்டு கட்டி பேசுகிறவர்களாக அதிகப்படுத்தி பேச நம்ம இருந்து விடக்கூடாது என்பதை இந்த வசனங்கள் புரிந்து கொண்டு இப்பேற்பட்டாதான் நான் கூறினேன். இஸ்லாம் நம்மை சிறந்த மனிதர்களாக உருவாக்க நினைக்கிறது. அப்படிப்பட்ட மனிதர்களாக ஆண்கள் பெண்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தானாக உரை நிறைவு செய்கிறேன்.